ஆபத்தாக இருக்கும் என்றான். மல்லனுக்கு பயந்து ஸ்ரீகிருஷ்ணன் அவ்வாறு சொல்லவில்லை. கம்சனின் கொடிய ஸ்வபாவம் மக்களுக்கு தெரியட்டும் என்று சொன்னான். அதற்கு சாணூரன், நீங்கள் குவலயாபீட யானையையே கொன்றிருக்கிறீர்கள், இது பொருத்தமான போட்டிதான் என்று சொல்லவே ஸ்ரீகிருஷ்ணன் சம்மதித்தான். சாணூரனுடன் ஸ்ரீகிருஷ்ணனும் முஷ்டிகனுடன் பலராமனும் களத்தில் இறங்க மறுபோர் துவங்கியது. அவ்விருவரும் மல்யுத்தத்தின் விதிமுறைகளுக்கேற்ப பிடித்தல், வீழ்த்துதல், குத்துதல் போன்ற செயல்களை காண்பித்தார்கள். முட்டிகளால் முட்டிகளையும், முழங்கால்களால் முழங்கால்களையும், தலைகளால் தலைகளையும் ஒருவருக்கொருவர் முட்டி மோதி கொண்டார்கள். முடிவில் ஸ்ரீகிருஷ்ணன் மாமிச மலை போலிருந்த சாணூரனின் இரு கால்களையும் பிடித்து தலை குப்புற உயரத் தூக்கி சுழற்றி சுழற்றி தரையில் ஓங்கி அடித்தான். அவனுடைய உடல் பாகங்கள் சிதறி அவன் உயிரிழந்தான். அதே சமயம் பலராமன் முஷ்டிகனின் தலையில் அடிக்க அவன் மண்டை பிளந்து மண்ணை கவ்வினான். பிறகு மல்யுத்தத்திற்கு வந்த கூடன் கோசலன் என்ற மல்லர்களை கிருஷ்ணனும் சலனை பலராமனும் கொன்றார்கள்.